தமிழக ஆளுநர் RL ரவி அவர்கள் தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன விமர்சனம் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்டம் ரொம்பவே மோசமான நிலைமையில இருந்துட்டு வருது. மற்ற மாநிலங்களோட பாடத்திட்டத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே தரம் தாழ்ந்த நிலையில இருந்துட்டு வருது. அதனாலதான் மற்ற மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களுடன் தமிழக மாணவர்களால போட்டியிட முடியல அப்படிங்கிற மாதிரி தமிழக ஆளுநர் RL ரவி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கருத்துக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோட முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக ஆளுநர் RL ரவி சொன்னது முற்றிலும் தவறானது. ஏன்னா 2017-18 ஆண்டுல அப்ப பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இருந்த AR செங்கோட்டையன் தலைமையில தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்டம் முழுமையா திருத்தப்பட்டு CBSE தரத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கு. தமிழக பாட புத்தகம் தரமா உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த தரமான பாடத்திட்டம் உருவாக்குறதுக்கு ஒரு குழு நியமிக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவுல உறுப்பினரா நான் இருந்திருக்கேன். இப்ப இருக்க சூழ்நிலைக்கு பாடத்திட்டத்துல பிரச்சனை கிடையாது. கற்பித்தல் பணி செஞ்சிட்டு இருக்க ஆசிரியர்கள் மற்றும் அங்க இருக்க உள்கட்டமைப்புல தான் பிரச்சனை இருந்துட்டு வருது. அதனால ஒரு அர்ப்பணிப்போட ஆசிரியர்கள் பாடம் நடத்தாதனாலதான் அரசு பள்ளியோட தரம் ரொம்பவே தாழ்வான நிலைக்கு போயிருக்கு. அதனால கல்வி தரத்தை மேம்படுத்துறதுக்கு அரசு உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோட முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த நியூஸ் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய். உங்கள் CG